வணக்கம் நண்பர்களே. டிஎன்ஏசிசி அப்ளை ஆன்லைன்ல இன்னமும் அப்ளை பண்றதுல ஏகப்பட்ட பேர் நிறைய டவுட்ஸோட தேங்கி நிக்கிறீங்க. ஸோ அப்ளை பண்ண முடியாம நிக்கிறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. நான் தவறா அப்ளை பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம்? ஸோ போட்டோ எப்படி இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேட்டுருக்காங்களா இல்லையா, ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் நான் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, என்ன பண்ணா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளோட எல்லாரும் கேட்டுட்டு நிக்கிறீங்க. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு முழுமையா பாருங்க, உங்களுக்கு ஒரு தீர்வை இன்றைய காணொலி அமையும். அதே போல நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணிட்டாங்க, எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, நான் 2 லைசன்ஸ் வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் எய்டு கரண்ட்ல வச்சிருந்தேன், இப்போ ப்ராப்பரா அப்ளை பண்ணிட்டேன், நான் படிக்க தான் அடுத்து வேணும்னு சொல்றவங்க இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் சாட் பண்ணி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்றோம், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினா போகலாம், ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டோல நீங்க பாத்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். அப்புறம் என்னைக்கு போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த டேட்டு உங்க நேம் இருக்கணும் போட்டோல. அது போட்டோல ஒயிட் பேக்ரவுண்டு, அதுல பாத்தீங்கன்னா அதுல நேமு, என்னைக்கு போட்டோ எடுத்து அந்த டேட் இருக்கணும். நான் சரிங்க, நம்ம காமனா அப்ளை பண்ணிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்குவாங்க, சரிங்களா? தவறா அப்ளை பண்ணாலும் ஓரளவு கன்சிடர் பண்ணிக்குவாங்க, ஏன்னா டிஎன்பிசி அந்த மாதிரி கேட்டகரியில அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் கண்டக்ட் லைசன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன டேட் பாத்தீங்கன்னா 1/1/2025 முன்னாடி, அது 2024 டிசம்பர் 31 வரைக்கும் போட்டிருந்தா கூட போதும், நீங்க கண்டக்ட் லிஸ்ட் எடுத்து தான் அப்ளை பண்ணலாம். ஆனா ஹெவியுமே ஹெவி லைசன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க அதே 1/1/2025 இருந்து ரிவர்ஸ்ல ஒரு 18 மாசம், அது அப்ளிகேஷன் டேட் பாத்தீங்கன்னா 21/3ங்க, சரிங்களா? 23/3/2025. ஸோ நம்ம இந்த டேட் கிடையாது, 1/1/2025 இருந்து ரிவர்ஸ்ல 18 மாசம், சரிங்களா? ஸோ ரிவர்ஸ்ல 18 மாசம் இருந்தவங்க மட்டும்தான் உள்ள அப்ளிகேஷன் எடுத்துக்குது. ஸோ மற்றவங்களுக்கு எல்லாமே அப்ளிகேஷன் எடுத்துக்காது, சரிங்களா? சரிங்களா, இதுதான் ப்ரொசீஜர் அவங்க ஆன்லைன் அப்ளை ஆன்லைன்ல வச்சிருக்காங்க, சரிங்களா? அது கண்டக்ட் லைசன்ஸ் 24 டிசம்பர் 31 வரைக்கும் எடுத்துருக்கலாம், ஓகேவா? அந்த எந்த இஷ்யூ கிடையாது. ஹெவி பாத்தீங்கன்னா 1/1/2025 முன்னாடி 18 மாசம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இன்னைக்கு டேட் படி ஒரு 2 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இது ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்புறம் அப்ளை பண்ணும் போது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்கல, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்கல. இங்க பாத்தீங்கன்னா செக் பாக்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ் பண்ணி முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழா, அது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டா, அப்புறம் கலப்பு திருப்பணம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில் தமிழ் வழியில் இந்த மாதிரி இருக்கும். இதுல நீங்க ஏதாவது இருந்தா இப்படி டிக் பண்ணுங்க, இல்லாட்டி தொடாதீங்க. நிறைய பேர் ப்ரோசிங் சென்டர்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிஎன்பிசில கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க, அதை நினைச்சு எல்லாத்தையும் டிக் பண்ணி விடுறாங்க. அப்படி டிக் பண்ண கூடாது, சரிங்களா? இந்த சர்டிபிகேட் ஏதாவது இந்த பிரியாரிட்டின்னு இருக்கும், முன்னுரிமை சான்றிதழ், சரிங்களா? அதுல அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர், முதல் தலைமுறை பட்டதாரி, கலப்பு திருமணம் குறைந்தவர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவை, கொரோனாவால் பெற்றோர் இழந்த வாரிசுகள், சோ இந்த மாதிரி ஒரு 18 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க ஏதாவது ஆப்டா இருந்தீங்க, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 1ல இருந்து 10 வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க அந்த இதை பயன்படுத்திக்கலாம். இல்லங்க, இந்த இடஒதுக்கீடு எனக்கு தேவையில்லை, நார்மலா எனக்கு என்னுடைய கேஸ்டுக்கு கம்யூனிட்டிக்கு என்ன இடஒதுக்கீடு இருக்குதோ அது போது நினைக்கிறவங்க தயவு செய்து டிக் பண்ண வேண்டாம். அதை டிக் பண்ணீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் கேட்கும், கடைசியில முன்னுரிமை சாதனம் அப்லோட் பண்ணுங்கன்ட்டு அப்லோட் பண்ணனா உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதனால நீங்க இந்த முன்னுரிமை இருந்தா கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இப்ப வாங்க முடியும், என்னால வாங்க முடியும்னா அதை அப்ளை அந்த டிக் பண்ணுங்க. இல்ல எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து 1 to 5 ஒரு ஸ்கூல்லயும் படிச்சேன், 6 to 10 ஒரு ஸ்கூல்ல படிச்சேன், ஆனா 2மே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அப்படின்னு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? நான் பாத்தீங்கன்னா நான் 3 ஸ்கூலு மாறினேன், 3 ஸ்கூலுமே கவர்மெண்ட் ஸ்கூல் தானா நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல ஒரு 2 ஸ்கூல் கவர்மெண்ட், ஒரு வருஷம் மட்டும் பிரைவேட்ல படிச்சேன் அப்படிங்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது. பியூரா படிச்சிருக்கணும், அது அரசு மேல்நிலை பள்ளியோ உயர்நிலை பள்ளியோ ஊராட்சியுடைய தொடக்கப்பள்ளியோ இந்த மாதிரி படிச்சிருந்தாதான் எலிஜிபிள். எய்டட்ல படிச்சிருந்தா எலிஜிபிள் கிடையாது இந்த பிஎஸ்டி கொடுக்குற இந்த இடஒதுக்கீடு, சரிங்களா? சோ இந்த கேட்டகரியில நிறைய பேர் தவறு பண்றாங்க. சோ அப்படி தவறு பண்ணாதீங்க இனிமேல். சரி, தவறு பண்ணிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னா இதுக்குன்னு தனியா நான் கிளாஸஸ் எடுக்கிறேன், சரிங்களா? கிளாஸஸ் எடுக்கிறேன்.
எனக்கு வந்து ஏதாவது டவுட் வேணும்னா கால் பண்ணேன். டவுட்ஸ் பெர்சன் வந்து டவுட்னா கால் பண்ணாங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி வைங்க. எனக்கு நான் அதுக்குன்னு டீம் போட்டுருங்க. அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா காலையும் எங்களால அட்டன் பண்ண முடியாது. அதனால தயவு செய்து ஏதாவது வந்து எனக்கு அப்ளையே பண்ண முடியல, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் சொல்றோம் என்னன்ட்டு. ஓகேவா? சோ இது வந்து அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் பத்தி பேசிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து 3 வருஷம் வச்சிருப்பீங்க, 4 வருஷம் 5 வருஷம் ஓட்டிருப்பீங்க. அப்ப நீங்க உங்க கம்பெனில கேட்டுட்டு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வருவானா அந்த 5 வருஷம் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஒரு 8 வருஷம் கூட வேலை பார்த்துக்கலாம், 10 வருஷம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆனா உங்க கம்பெனில எத்தனை வருஷம் போட்டு தருவாங்கன்னு கேட்டு பார்த்துட்டு அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணுங்க. அதனால அதே தானே உங்களுக்கு சர்டிபிகேட்டா தர போறாங்க பாஸ் பண்ணப்ப. அதை மட்டும் நீங்க இப்ப தேவையில்லை, நீங்க பாஸ் பண்ணிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபைனல் ஸ்டேஜ்ல கொண்டு போற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நம்ம கண்டக்ட் லைசன்ஸ் பத்தி பேசிட்டோம். கண்டக்ட் லைசன்ஸ் 1/1/2025 முன்னாடி எடுத்துக்கணும். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. எக்ஸ்பைரி ஆயிதான் இருக்கு நிறைய பேருக்கு. அப்ப அவங்க வந்து புதுசா எடுத்து மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பழசு வச்சா எடுத்துக்காது. பழைய நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சுன்னா அது எடுத்துக்காது. பழைய இந்த டேட்டு மாத்தி போட்டு இப்போதைக்கு பண்ணிட்டேங்கன்னு விட்டுற அந்த செய்தி வேண்டாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிபிகேட் புதுசா வந்து ஒரு நாள்ல போட்டு தராங்க. சென்னையில ஒரு இடத்துல, கிண்டியில வந்து ஒரு நாள்ல போட்டு தராங்க. நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணுங்க. நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி எந்தெந்த லிஸ்டா இருக்கும்னு. நிறைய பேர் அங்க நிறைய பேர் கால் பண்ணி இந்த வீடியோல தான் சொல்லியிருக்காரு சொல்லி அவங்க எனக்கு போன் பண்ணி ஏங்க இப்படி வீடியோ பண்ணி விட்டீங்க, போன் கால் அவ்வளவு போன் கால் வருது, முதல்ல அந்த வீடியோ தூக்குன்னு மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு தேவைன்னா நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, அந்த நம்பர்ஸ் வரும். அது சென்னை கிண்டி ஃபர்ஸ்ட் எய்ட் சர்வீஸ் கூகுள்ல போட்டு பாருங்க, அந்த நம்பர் வரும். நீங்களா கனெக்ட் பண்ணி கேளுங்க. இல்ல உங்க நண்பர்கள்ல டிரைவிங் ஸ்கூல்ல கேட்டு பாருங்க, அவங்க வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்க அங்க நியர்பை வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு 3 நாள்ல கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? சோ இப்போ வந்து அப்ளை ஆன்லைன்ல பெரும்பான்மையோட சந்தேகத்தை நான் தீர்த்து வச்சிருப்பேன் அப்படி நம்புறேன். சோ இனிமேல் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் தான் வரப்போகுது. ஸோ படிக்கிறதுக்கான கிளாஸஸ் தான் வரப்போகுது. நம்ம வந்து தனியா வந்து ஆப் மூலமா பண்றோம். நம்ம வந்து பிரைமரி கிளாஸ் தான் வந்து வீடியோவா வரும். இனிமேல் வந்து மற்ற மெயின் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஐஆர்டி புக் பேஸ் பண்ணி நம்ம தனியா ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ண போறோம். நம்ம வந்து 2 புக்ஸ் உங்களுக்கு குரியர் அனுப்பிச்சிருவோம். ஆன்லைன் கிளாஸ் வந்து கம்மிங் மண்டேல ஸ்டார்ட் பண்ண போறோம். விருப்பம் உள்ளவங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஏற்கனவே தெரியும் எஸ்சிடிசில நம்ம கிட்ட எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்கன்னு தெரியும். அதே அடிப்படையில் தான் இப்பயுமே நம்ம கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஸ்டடி மெட்டீரியல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் வாங்கி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விருப்பம் உள்ளவங்க நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மதுரை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க மதுரைனா எனக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் எடுத்து வச்சிருப்பேன். நீங்க நேர்ல கூட வந்துட்டு வாங்கிட்டு போகலாம். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு நண்பர்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல தகவலுக்கு காணொலிக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதுங்கள். மற்றும் ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.